பங்கெடுத்துக் கொள்ள முடியாதவர்கள் கூட மாலை நேரத்தில் நடக்கும் நித்திய வெளிச்ச நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியில் கூட நீங்கள் வந்து பங்கெடுத்துக் கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது சங்கமம் வானொலி. கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலியின் நித்திய வெளிச்ச நேரம் என்ற நிகழ்ச்சியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கும் நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பின் நித்திய வெளிச்ச நேரம். இணைந்திருக்கும் நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 57:10 வாசிக்கலாமா? உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்திய மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபை சத்தியம் ரெண்டு குறித்து நல்ல தேவன் பேசியிருக்கிறார் இல்லையா? கிருபை எங்க இருக்கா? வான பரியந்தம். சத்தியம் எது வரைக்குமோ? மேக மண்டலங்கள் பரியந்தம். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்களும் நானும் சத்தியத்தில் நடந்து கிருபையில நிலை கொண்டிருக்கிறோம். அந்த கிருபையில நிலை கொண்டிருப்பது தேவன் நமக்கு கொடுத்து மகாபெரிய ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்து போய்விடக்கூடாது. அப்ப வான பரியந்தம் இருக்கிற அந்த கிருபை தான் இன்னைக்கு உங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறது. மேக பரியந்தம் இருக்கிற அந்த சத்தியம் தான் உங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேக சம்பத்தினாலும் அக்னி சம்பத்தினாலும் கர்த்தர் பாதுகாத்தது போல கிருபையினாலும் சத்தியத்தினாலும் கர்த்தர் உங்களை என்ன செய்யறாரு? பாதுகாத்து வருகிறார். சரி, அதுக்கு நாம என்ன செய்யணும்? 9வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளேயுமே துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளேயுமே கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. இல்லவா? ஜனங்களுக்குள்ளேயுமே துதிப்பேன். அந்த கிருபைக்காக சத்தியத்திற்காக நீங்களும் நான் என்ன செய்யணும்? நாம ஆண்டவருக்குள்ளாக துதிக்கணும். ஜனங்களுக்குள்ளேயுமே துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளேயுமே கீர்த்தனம் பண்ணுவேன். அதை செய்யணுமா? துதிக்கணும், கீர்த்தனம் பண்ணணும். துதிக்கிறதுன்னா உங்களுக்கு தெரியும்ல, நாமத்தை போற்றி சொல்றது. கீர்த்தனம் பண்றதுன்னா என்னமா அப்படின்னா பாட்டுகளை பாடுறது. அவருக்கு புதிய புதிய பாடல்களை எழுதி பாடுறதா கீர்த்தனம். கீர்த்தனைகள் சொல்றாங்களே, அதுதான் பாடல்கள். அப்ப நாவுகள் என்ன செய்யணும்? அவருடைய பாடல்களை பாடணும். அவருடைய நாமத்தை சொல்லி அவருடைய செய்கைகளை விவரித்து பாடல்களை பாடணும். அதை அந்த தாவீது செஞ்சுக்கிட்டே வந்தார் இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், தேவ கிருபையில துதிக்கவும் புதிய பாடல்களை பாடவும் தான் கர்த்தர் நமக்கு கிருபையும் சத்தியத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். 11 சொல்லுகிறது, தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தேறும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. கர்த்தரை வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்க சொல்றார். அப்ப வானங்களுக்கு மேலாக ஏற்கனவே வான பரியந்தம் இருக்கு. அது என்ன? கிருபை. இப்ப வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிற தெய்வம் அல்லவா? மகிமை பூமி அனைத்தின் மேல் உயர்ந்திருப்பதாக. ஆமென். இங்கே 3 விஷயம் இருக்கு: வானம், மேகம், பூமி இல்லைங்களா? இந்த வானத்துக்கு கிருபையை வச்சிருக்கிறாரு, பூமிக்கு சத்தியத்தை, மேக மண்டலத்துக்கு சத்தியத்தை வச்சிருக்காரு, பூமிக்கு என்னதான் வச்சிருக்கிறாரு? மகிமையை வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய மகிமையினாலதான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பூமியில அவருடைய மகிமையை சுற்றி இருப்பதனாலதான் நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கிறனால தெய்வ சமூகத்துல வந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கர்த்தர் தந்ததற்காய் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரே, நாளைக்கு எங்க கூட பேசியிருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஐயா. கிருபை வான பரியந்தமும் சத்திய மேக மண்டலங்கள் பரியந்தமும் ஆண்டவரே, இந்த வேளையில மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயரமா இருக்கட்டும். அதற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் எங்களை தேற்றுவதாக தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 62வது சங்கீதம் 11வது வசனம். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் விண்ணப்பங்களுக்கு பதிலை தருகிற நாளாயும்
தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தேவைகள், எதிர்பார்ப்புகள், நன்மைகள், ஆசிர்வாதங்கள் என்ன அன்றாடமைகளை நாடியும் தேடியும் ஓடியும் வருகிறோம். காரணம் பொறுமை இல்லாது போனதினாலும் விசுவாசம் குறைந்து போனதினாலும் பெற்றுக்கொள்வோமா என்ற சந்தேகத்தினாலும். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரோ என்று. இவைகளெல்லாம் அனுதினமும் கேட்டாலும் வாசித்தாலும் நடைமுறையில் நாம் எதிர்பார்த்தது கிடைக்காத பொழுது, விண்ணப்பித்து பதில் வராத பொழுது என்னை ஏன் கைவிட்டார், விசாரிக்கவில்லை, பதில் தரவில்லை என்று முறுமுறுக்கிறவர்கள் அநேகர். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை முன்குறித்து வைத்திருக்கிறார் என்றால் அவற்றை சரியான நேரத்தில் நம்மிடத்தில் தருவதற்கு அவர் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் முழுமையாய் நிறைவேறாமலும் பாதியிலே தடைபட்டும் நின்று போயும் குடும்ப சமாதானம், பற்றாக்குறைகள் போன்றவற்றில் நிறைவான ஆசீர்வாதம் வேண்டியும் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம் இரண்டாவது தொடுதலினால் குறைவுகளை நிறைவாக்கியும் சுகவீனங்கள், வியாதிகளில் அற்புதங்களை பெற்றுக்கொண்டும் தடையான காரியங்களில் பெரிய ஜெயத்தை தந்தும் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கு உங்களுக்காய் கர்த்தர் இரண்டாவது தொடுதலினால் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி ஆசீர்வதிக்கிறதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம். முதலாவதாக பெத்சாயிதாவிலே இரண்டாவது தொடுதல். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே பெத்சாயிதா என்ற ஊரில் குருடன் ஒருவனுக்கு கண் பார்வை கிடைக்கும்படி இயேசு அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாவது காண்கிறாயா என்று முதல் தொடுதலில் கேட்கிறார். அவன் சரியாக தெரியவில்லை என்று கூற இரண்டாவது முறையாக கண்களின் மேல் கைகளை வைக்கின்றார். அவன் தெளிவாக எல்லாவற்றையும் பார்க்கின்றான் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு வியாதியினாலும் பலவீனத்தினாலும் குடும்ப சமாதான குறைவினாலும் கண் பார்வையற்ற குருடனை போல அழகிய மீன்கள் நிறைந்த இடமாகிய பெத்சாயிதாவை அவனால் பார்க்க முடியாமல் போகும்படி ஆனதோ, அப்படியாக உங்களுடைய வாழ்விலும் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, பரிபூரண சுகத்தை காண முடியாமல் கலங்கியவர்களாய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் இரண்டாம் முறையாய் உங்களை தொடும்படிக்கு விரும்புகின்றார். கர்த்தர் தம்முடைய இரண்டாவது தொடுதலினால் இன்றைக்கு நீங்கள் எல்லா நன்மைகளையும், ஆசீர்வாதங்களையும், சுகத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம். சூரை செடியின் கீழ் இரண்டாவது தொடுதல். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் நாம் எலியாவை குறித்து பார்ப்போமானால், அங்கு எசபேல் எலியாவை கொன்று போட வகை தேடி திரிகிறதை அறிந்தவுடன் தன் பிராணனை காத்துக்கொள்ள ஓடி ஒளிந்து கொள்ளுகின்றார். கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சோர்ந்து போய் சூரை செடியின் கீழ் படுத்து நித்திரை பண்ணும் பொழுது கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு என்றும் போக வேண்டிய தூரம் அதிகம் என்றும் கூறுகிறதை வாசிக்கின்றோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக வேளைகளில் எசபேலை போன்ற சூழ்நிலைகளின் மத்தியில் சிக்கி தவித்துக் கொண்டும் பயந்து போய் எப்படி சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்வது என்றும் சோதனைகளை தாங்க முடியாதபடியினால் மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசிக்கொண்டும் இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை அவர் தம் வல்லமையினால் இரண்டாவது எழுப்புதலை தருகின்றார். நீங்கள் சூழ்நிலைகளை மேற்கொள்ளுவதற்கு பலனையும் ஆலோசனைகளையும் தந்து காலோன்றி நிற்கச் செய்கின்றார். எங்கெல்லாம் நீங்கள் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு கடக்க முடியாமல், சோதனைகளை சகிக்க முடியாமல் காணப்பட்டீர்களோ அவற்றில் இன்றைக்கு உங்களை எழுந்து நிற்கும்படி செய்து வெற்றியை தந்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கடந்து போகிற எந்த கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றில் கர்த்தர் அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி இரண்டாவது விசையாக அவரின் தொடுதலை நீங்கள் உணரும்படி செய்து, மரித்து போன சூழ்நிலைகளை உயிர் பெறச் செய்து எழுந்து நிற்கும்படி செய்து இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு
உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். மத்தேயு 7:16. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை இயேசுவானவர் இந்த பூமியிலே இருக்கும் போது பேசிய வாயின் வார்த்தை. நீங்கள் ஒரு மரத்தை நாட்டி அது கனி கொடுக்கும் நாளில் அதன் கனியை புசித்துவிட்டு அது புளிப்பாக அல்லது கசப்பாக அல்லது இனிமையாக இருந்தால் அதற்கேற்றபடி அதன் தன்மையை சொல்வீர்கள். அது போலவே நாம் ஆவிக்குரியவர்களாய் தேவ பிள்ளைகளாய் வாழும் போது எம்மில் ஆவியின் கனி காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம். அநேகர் அதை உற்று பார்ப்பார்கள். சிலர் ஆவியின் கனிகளில் எம்மிடம் 2, 3 அல்லது 4 உண்டு என்று பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்பவை. இவை எல்லாமே ஆவியானவர் எமக்கு தந்தவை. ஆவியானவரின் நிறைவை பெற்றவர்கள் அதன் கனியையும் தமது ஜீவியத்தில் காண்பிப்பார்கள். ஆவியானவரால் எம் வாழ்வு ஆளப்பட்டிருக்குமே ஆகில் எம்மில் ஆவியின் கனி வெளிப்படையாக காணப்படும். நாம் எம்முடைய கிரியைகளினால் மட்டுமே எம்மை திறமையானவர்கள் என்று எம் வாழ்வை காண்பிக்க வெளிப்படுவோமாய் இருந்தால் அது ஆவிக்குரியவர்களாய் இராமல் மாமிசத்துக்குரியவர்களாய் எம்மை பிரதிபலிக்கும். ஆவியானவரின் நிரப்புதலுக்கு அடையாளமாக எம்மில் அநேகர் ஆவியின் வரங்களை வெளிப்படுத்தலாம், அந்நிய பாஷை பேசலாம், குணமாக்குதலை காணலாம். இப்படியான அற்புதமான வரங்கள் எங்களில் கூடாக கிரியை செய்யலாம். இவைகள் நல்லதும் முக்கியமானதும் தான். ஆனாலும் தேவனோ ஆவியின் நிரப்புதலால் எம்மில் ஏற்படும் மாற்றங்களையும் வெளிப்படும் கனிகளையுமே தான் விரும்புகிறார். மாமிச கனிகளோ தேவனுடைய நாமத்தை தூஷிப்பதாக தான் இருக்கும். இதுதான் உண்மை. ஆகவே அன்பானவர்களே, நாம் இன்றைக்கே தேவனிடத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய கனிகளினால் நிறைந்தவர்களாய் வாழ அவரிடத்தில் காத்திருந்து ஜெபிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சியோடு நான் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 58:1 வாசிக்கலாமா? மௌனமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ? மனுபுத்திரரே, நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ? இது ரெண்டுமே கேள்விதான் இல்ல. மௌனமாய் இருக்கிறவங்க மனுபுத்திரர். இவங்க என்ன செய்யணுமா? நீதியை பேசணும், நியாயமா தீர்ப்பு செய்யணும். இந்த உலகத்துல கிடைக்காததுதான் இல்ல. மௌனமா இருக்கிறவங்க யாருங்க? கர்த்தரை துதிக்காதவங்க. யாரு மௌனமா இருப்பாங்க? கர்த்தரை துதிக்காம இருக்கிறவங்களும் மௌனமா இருக்கிறவங்க தான். மௌனமா இருக்கிறவர்களும் மரித்தவர்களும் கர்த்தரை துதிக்கார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப யார் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க? யாரு துதிக்கலையோ அவங்கதான் மௌனமா இருக்கிறவங்க இல்லையா? அப்ப இந்த கர்த்தரை துதிக்காத, கர்த்தரை தெரியலையோ ஆனா கர்த்தரை துதிக்காத ஒருத்தர் நீதியா என்ன செய்வாங்க? நீதியா பேசுவீங்களோ? எப்படி பேச முடியும்? கர்த்தரை துதிச்சாதான், கர்த்தரை தெரிஞ்சாதான் நீதி என்னன்னே தெரியும். நீதினா என்னங்க? இயேசு கிறிஸ்து வார்த்தை, சத்தியம் இல்லையா? நீதினா அதுதான். அப்ப இது தெரியாம அவங்க என்ன செய்ய முடியாதுங்க? அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. மனுபுத்திரரே, நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களா? மனுபுத்திரர் அப்படின்னா யாருங்க? தேவன் அல்லாதவர்கள். பூமி முழுசும் இருக்கிறவங்களா மனுபுத்திரர் தான். கர்த்தர் தேவன் உண்டோ என்று பார்க்க, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க மனுபுத்திரனை கர்த்தர் கண்ணோக்கினாரா. அப்படின்னு மனுஷங்களை கர்த்தர் தேடுறாரு. அப்ப உலகத்துல அநேக மனுபுத்திரர்கள் இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் யாருங்க? தேவபுத்திரர்கள். ஆமென். தேவனை அறிந்து கொண்டால் நாம் தேவபுத்திரர்கள். நம்ம மனுபுத்திரர்கள் இல்ல, நம்ம மனுஷங்க கிடையாது. நம்ம யாரு? ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவிக்குரிய தகப்பனுக்கு பிள்ளைகளாய் மாறி போயிருக்கிறோம். அப்ப நம்ம பேர் வேற இல்லைங்களா? அப்ப இங்க தாவீது கேட்கும் பொழுது, கர்த்தர்
கர்த்தரை அறியாம இருக்கிறீங்க, நீங்க நீதி பேசுவீங்களா? இல்ல கர்த்தரை நீங்க துதிக்காம இருக்கிறீங்க, நீங்க நீதி பேசுவீங்களா? இல்ல கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க, நீங்க நியாயம் செய்வீங்களா? நியாய தீர்ப்பு செய்ய முடியுமா உங்களால அப்படின்னு கேட்கிறேன். நியாயமாய் தீர்ப்பு யாரால செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்துவை தவிர ஒருத்தனாலும் நியாய தீர்ப்பு செய்ய முடியாது, நியாயமா தீர்ப்பு செய்ய முடியாது இல்லைங்களா? அதுக்கு 11 பதில் சொல்றாரு பாருங்க, 58:11 பதில் சொல்றாரு பாருங்க. அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க இந்த சங்கீதம் ஃபுல்லா வாசிங்கனாலே துன்மார்க்கர் செய்கிற காரியம் அநேகம் எழுதப்பட்டிருக்கும். ஆனா மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு. யாருங்க? இந்த மௌனமா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இல்லாம துதிக்கிற ஒரு பிள்ளைதான் நீதிமான் இல்லைங்களா? மெய்யாய் நீதிமானுக்கு என்ன உண்டா? பலன் உண்டு. கட்டாயம் கர்த்தர் என்ன செய்வாருங்க? பலனை துதிக்கிற பிள்ளைகளை கைவிட மாட்டார் பாருங்க. மெய்யாய் பூமியில நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்று. ஆமென், உண்டென்றும். இப்ப பாருங்களேன், நான் இங்க என்ன கேட்டாருங்க? நீங்க மனுபுத்திரரே நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்கள் கேட்டாரு இல்ல. அப்ப இந்த பூமியில யார்தான் நியாயம் செய்ய போகிறா? தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். ஆமென், அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஒருத்தர் தவிர நம்மளை நீதியா நடத்த முடியாது, நீதியா தீர்ப்பு சொல்லவும் முடியாது, நியாயமான தீர்ப்பு சொல்லவும் முடியாது. அப்ப தேவ சமூகத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய நெடுநாள் காரியங்கள் கூட அது அழகா நீதியா விசாரிக்கப்பட்டு நியாயம் தீர்க்கப்படும். உங்களுக்கு யாராவது ஏமாத்துறாங்களா? உங்களுக்கு உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் கிடைக்காம இருக்கிறதா? நீங்க எங்கோ பணம் கொடுத்து ஏமாந்து இருக்கிறீங்களா? எதையோ பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்களா? கடன் கொடுத்து திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறீங்களா? என்னவா இருந்தாலும் நீங்க ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து மெய்யாய் கர்த்தரை நீங்க தேடும்போது எல்லாவற்றையும் நீதியாய் நியாயத்திற்கு செய்து உங்கள் பக்கமாக அவர் செய்வார், எல்லாவற்றையும் செய்வார். அப்ப நீங்க ஜனங்களுக்காக செபித்து ஒருவேளை அவங்க மனம் திரும்பாம இருந்தா அதுக்கு கூட கர்த்தரை செய்வாரு, நியாயம் செய்வார். அதுக்காக தான் முக்கியமா செய்வார். அதனால இந்த நாள்ல கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கிற ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். மனுபுத்திரனோ இல்ல துதிக்க மௌனமா இருக்கிறவங்களும் எங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா பரமண்டலத்தில் இருக்கிற வானாதி வானங்களை அப்பா சர்வபூமியை சிருஷ்டித்தேனே ஏக சக்கராதிபதி எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு நான் வாஞ்சிக்கிற ஆண்டவர். இதை கேட்க போகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 8வது வசனம். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் உலர்ந்து போன சூழ்நிலைகளை துளிர்க்கும்படி செய்து ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வகைகளில் சோதனைகள், ஊழியத்தில், குடும்பத்தில், பணியிடங்களில், தொழில்களின் மத்தியில் அவைகளினால் சோர்ந்து போய் ஆத்துமாவிலே விடாய்த்து நன்மை செய்தும் தீமையே விளைகின்றதே என்றும் போட்டிகளும் பொறாமையினாலும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்றும் ஆசீர்வாதங்களும் முன்னேற்றங்களும் தடைபடுகிறதே என்றும் வறண்டு போன நிலையில் எழும்பி நிற்க முடியாதபடி இருக்கின்றவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகின்றது. உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று. ஆகவே கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் என்னாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே ஆசாரிய ஊழியம் செய்வதில் போட்டிகள், பொறாமைகள் எழும்புகின்றது. அப்பொழுது கர்த்தர் மோசேயிடம் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் கையில் உள்ள கோலை ஆசரிப்பு கூடாரத்தின் முன்பாக வைக்க சொல்லியும் யாருடைய கோல் துளிர் விடுகிறதோ அவரை தெரிந்து கொள்ளும்படியும் உத்தரவும் ஆலோசனையும் கொடுக்கின்றார். அப்படியாகவே அங்கே உலர்ந்து போயிருந்த ஆரோனின் கோல் துளிர்விட்டது. அது மாத்திரமல்லாமல் அது பூ பூத்தது, காய் காய்த்தது, வாதுமை பழங்களையும் தந்தது என்று நாம் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் பல இடங்களில் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக, இடையூறாக சத்துரு உங்களுக்கு விரோதமாக யாரை எழுப்பினாலும், கன்னிகளை, சூழ்ச்சிகளை செய்தாலும் அவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கின்றார், தப்புவித்து உங்களை கனப்படுத்துகின்றார்.
ஆரோனிடம் இருந்தது சாதாரண உலர்ந்து போன ஒரு கோல்தான். ஆனால் அதில் கர்த்தர் தம் வல்லமையை மகிமையை விளங்க பண்ணி தம் சித்தத்தை நிறைவேற்றி கனம் பண்ணினார். அப்படியாகவே இன்றைக்கு உங்களின் உலர்ந்து போன சூழ்நிலைகளாகிய சரீர பலவீனத்தில், வியாதியில், பொருளாதாரத்தில், பணியிடங்களில், ஊழியங்களில், குடும்ப உறவுகளில், தொழில்களில் ஆசீர்வாதங்களை துளிர்க்கச் செய்கின்றார். துளிப்பதோடு மாத்திரமல்ல, கனிதடும்படியாக மகிழ்ச்சியாய் இருக்கும்படி செய்கின்றார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எண்ணெயால் அவர் உங்களை இன்றைக்கு அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் எத்தனை வறண்டதாக, மரித்து போனதாக இருந்தாலும் கர்த்தரின் வார்த்தை பொய்யுரையாது. அவற்றை விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களின் உலர்ந்து போன சூழ்நிலைகளில் துளிர் விடுகிற புதிய காரியத்தை செய்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். வார்த்தை விசுவாசியுங்கள். நன்மைகளை, சுகத்தை, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை, இன்றைய நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 17ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இந்த நாளிலும் உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை என்னவென்று இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை இந்த நாட்களிலே நாங்கள் வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசியோடு இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே பேசுகிறதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசியாகி ஆமோஸ் சொல்லுகிறார், அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே நிறுத்தும், யாக்கோபு திரும்பவும் யாராலே இந்த நாட்களில் எழுந்திருப்பான், அவன் சிறுத்து போனான் என்றேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதனாலே தான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது, அவர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆகுவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாளிலும் நாங்கள் சிறுமைப்பட்டவர்களாய் இன்றைய நாளிலும் ஆண்டவரே இருக்கிறீர்களா? இந்த நாளிலும் கர்த்தர் இந்த நாட்களிலே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது, இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே மறுபடியுமாய் உங்களை நிலைநிறுத்த இந்த நாட்களிலே வல்லவராய் இந்த நாட்களிலே இருக்கிறார் என்பதைத்தான் இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து இந்த நாட்களிலே இந்த வார்த்தை ஊடாக, இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக இந்த நாட்களில் உங்களை கட்டியெழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய நாளிலும் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய நிலைமைகளை இந்த நாட்களில் நினைத்து இந்த நாட்களில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் ஒருவர் தான் உங்களுக்காக கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதனாலே வேதம் சொல்கிறது, கர்த்தரால் எதுவும் ஆகாமல் பார்த்து கொள்ள அவர் இந்த நாட்களிலே வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையிலே நடந்த பிரச்சனைகள், உடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்களை குறித்து கவலைப்படவே நீங்கள் வேண்டாம். ஏனென்றால் உங்களை உருவாக்கின தேவன் உங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இந்த நாட்களே இருக்குமா இருந்தால் விசுவாசத்திலே உறுதியா இருந்து இந்த நாட்களே திடப்படுங்கள். கர்த்தர் இந்த நாட்களே இப்படியாக ஆமோஸ் தீர்க்கதரிசியை கொண்டு பேசின வார்த்தை மூலமாய் இந்த நாட்களிலே உங்களோடு இந்த நாட்களிலே இடப்பட வல்லவராக இருக்கு. ஏனென்றால் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருப்பதற்காக நாங்கள் அவரை இந்த நாட்களிலே ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவர்தாமே
அதனதன் காலத்திலே அதனதன் நேரத்திலே இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி செய்ய இந்த நாட்களிலே வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே இந்த நாட்களிலே திரும்புங்கள். இந்த வேதம் சொல்லுகிறபடி அவராலே ஆகாமல் இந்த நாட்களிலே எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். அவர்தான் கர்த்தர் என்பதை நாங்கள் உறுதியோடு இந்த நாட்களை விசுவாசிப்போமா இருந்தால் இந்த நாட்களிலே அதற்கு தேவன் நமக்கு நடக்கிற மற்றவர்களால் வருகிற நெருக்கங்கள் துன்பங்களின் நிமித்தம் தேவன் இந்த நாட்களிலே மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்று உங்களை அவர் விடுவித்து இந்த நாட்களிலே நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்தில் இந்த வாக்குத்தத்தத்தினூடாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவராலே ஆகாமல் பார்த்து கொள்ள அவராலே முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிப்போம். தேவனிடத்திலே இந்த நாட்களிலே விசுவாசத்தோடு இந்த நாட்களிலே திரும்பி இந்த நாட்களிலே நாங்கள் அவரோடு இந்த நாட்களிலே நடப்போம். தேவன் நம்முடைய தேவைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள், நம்முடைய வேலை காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் இன்றும் மாறாத தெய்வமாய் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தெய்வமாய் இந்த நாட்களில் இருக்கிறபடினால் அவரையே நோக்கி பார்த்து அவருடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் எல்லாவற்றையும் வைப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.